Good morning students. Today now let us start SST class. Today class la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா last class ஓட continuous தான் today class ல பார்க்க போறோம். Okay last class ஓட continuous எது part 2 பார்க்க போறோம். ஓகேவா? Human evolution. So we are going to learn about the human evolution. First Homo sapiens, அதாவது hunting and food gathering, அதாவது they lived in groups in a cave or a mountain range. Each group consists of 30 to 40 people. They kept on moving in search of food. ஸோ அதாவது மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து என்ன லைஃப் வாழ்ந்தாங்க? நொமாடிக் லைஃப் தான் வாழ்ந்தாங்க. ஸோ நொமாடிக் அப்படின்னா என்ன? நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது நோமோடிக் லைஃப் அப்படின்னா ஒரு பிளேஸ்லே செட்டில் ஆகாமல் ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது. ஸோ அந்த லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க எங்கே லீவ் பண்ணாங்க அப்படின்னா கேவ் ஆர் ஏ மவுண்டைன் ரேஞ்சில் தான் லீவ் பண்ணாங்க. எப்படின்னா குரூப்பாக தான் லீவ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயுமே 30 to 40 பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுட்டை சர்ச் பண்ண ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுட்டுக்காக எதெல்லாம் ஹண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா they hunted pig, deer, bison, rhino, elephant and bear for food. They also scavenged the animals killed by other wild animals like tiger. ஸோ ஃபுட்டுக்காக இந்த அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. அதாவது டைகர், லயன் அனிமல்ஸ் போன்ற அனிமல்ஸ் வந்து மற்ற அதர் வைல்ட் அனிமல்ஸ் கில்டு பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடும். அதாவது லயன், டைகர் இந்த மாதிரி பெரிய அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்ற சின்ன அனிமல்ஸை வந்து வைல்டு அனிமல்ஸை வந்து கொன்னுட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். மீதி இருக்க ஃப்ரெஷ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எப்படி ஃபிஷ் அதாவது அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க. அதாவது they learnt the art of fishing, அதாவது மீன் பிடிக்க கற்றுக்கிட்டாங்க. they collected honey from bees, plucked fruits from the trees and dug out duppers from the ground. அதாவது ஹனி எடுக்க கற்றுக்கிட்டாங்க, ட்ரீஸ்லேருந்து ஃப்ரூட் ப்ளக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து கிரெயின்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் ஃபுட்டு தீர்ந்து போச்சுன்னா அதர் பிளேஸுக்கு அவங்க ஃபுட்டுக்காக அதர் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. வின்டர் அப்போ அவங்களுக்கு குளிரும் இல்லையா? ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரீஸோட அந்த பட்டை, அந்த லீவ்ஸு, அந்த இலைகள் எல்லாம் அந்த அனிமல்ஸோட ஸ்கின்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸாக வந்து வியர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க ஃபுட்டை வந்து சாட்டிஸ்ஃபைஸ்காண்டி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஹண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹண்டிங் மெத்தட். அவங்களுடைய ஹண்டிங் மெத்தட் இந்த மாதிரி தான் இருந்தது. கோ அஸ் ஏ குரூப் அண்டு ஹண்ட் த ப்ரே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டிக் ஏ பிட் அண்டு ட்ராப் த அனிமல்ஸ் அண்டு ஹண்ட். அதாவது ஒரு காட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழியன் தோண்டி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே அனிமல்ஸ் வந்து விழுந்தோடனே வேட்டையாடுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் டூல்ஸ் அண்டு வெப்பன்ஸ். இதுதான் அவங்களுடைய ஸ்டோன் டூல்ஸ். ஓகேவா? ஸோ ஹண்டிங் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஹியூமன் இன் த பாஸ்ட். இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன்ஸ் டு கில் எ பிக் அனிமல் வித் எ ஸ்டிக் ஆர் எ ஸ்டோன். ஸோ தே டிசைடட் டு யூஸ் ஷார்பன்ட் வெப்பன்ஸ். ஸோ ஆதி காலத்தில் மனிதர்களுடைய மெயின் ஆக்குபேஷன் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா ஹண்டிங். ஒரு பெரிய அனிமலை கொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக் அல்லது ஸ்டோன் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப பெரிய அனிமலை வந்து கொல்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ தே டிசைடட் டு யூஸ் ஷார்ப்டு வெப்பன். ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் செய்கிறதுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டோன் எது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் த மேக்கிங் வெப்பன்ஸ் வாஸ் சிக்கிமுக்கி கல் ஃப்ளிண்ட். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்டு டியூரபிலிட்டி. அதாவது
பெஸ்ட்டு ஸ்டோனாக வந்து சிக்கிமுக்கு கல் வந்து இருந்தது. ஸோ இந்த கற்களை தேடுறதுக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த கற்களை யூஸ் பண்ணி அவற்றை வந்து அதாவது பிடிப்பதற்கு வசதியாக வந்து எதால் செஞ்சாங்க அப்படின்னா உட்டால் ஆன கைப்பிடிகளை வந்து ஃபிட் பண்ணாங்க. அதாவது அந்த ஸ்டோனை வந்து தன்னோட கையில் வச்சு இது பண்ண முடியாது இல்லையா, அதனால் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடிகளை வந்து ஃபிட் பண்ணாங்க உட்டால், மரத்தால் ஆன இது. ஸோ பெரிய கற்களை யூஸ் பண்ணி ஆக்சஸ், அதாவது கோடாரிகள், ஆக்சஸ்னால் கோடாரின்னு அர்த்தம், கோடாரிகளை வந்து உருவாக்குனாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆக்சஸை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டிக் ஆர் ஸ்டோனாலோ அல்லது பெரிய அனிமலை கொள்வது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோனெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட் ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபிட்டட் தம் வித் வுட் டு grip them. அதாவது ஹியூமன்ஸ் கிரியேட்டட் டூல்ஸ் லைக் ஆக்சஸ் வித் பிக் ஸ்டோன்ஸ். அதாவது வெப்பன்ஸ் யூஸ்டு பை ஏர்லி ஹியூமன்ஸ் ஃபார் ஹண்டிங். அதாவது ஏர்லி ஹியூமன்ஸ்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதான் வந்து அதெல்லாம் இந்த வேட்டையாடுறதுக்காண்டி இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆக்சஸ் வேர் மேடு டு கட் ட்ரீஸ், ரிமூவ் பார்க்ஸ், டிக் பிட்ஸு, ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸு. அதாவது என்னென்னா குழி தோன்றதுக்கும் அப்புறம் வந்து ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸு. ஓகே, அதாவது அனிமல்ஸை வேட்டையாடிட்டு வருவாங்க இல்லையா, ஹண்ட் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அந்த அனிமல்ஸோட தோலை வந்து உரிக்கிறதுக்கான வெப்பன்ஸும் வச்சுருப்பாங்க. அதாவது உரிச்சிட்டு தானே அதுக்கடுத்து வந்து நெருப்பில் ஃபயரில் சுட்டு தான் அதை சாப்பிடுவாங்க. அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம எப்படி வந்து ஃபயரை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி. ஓகேவா? ஸோ ஒரு கருவியை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கருவியை உருவாக்குறதுக்கு இன்னொரு 2 கற்களை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கல்லை கூர்மையாக்க இன்னொரு கல்லை வந்து சுத்தியலை போல் பயன்படுத்தினாங்க. அதாவது சுத்தியல்னா ஹாமர்னா என்னதுன்னா சுத்தியல். ஸோ அப்போ 2 கல்லையும் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவியை வந்து உருவாக்குனாங்க. எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு கல்லோட இன்னொரு கல்லை வந்து உரசி தான் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதாவது டிஸ்கவர்ட் த யூஸ் ஆஃப் ஃபயர். ஸோ humans everywhere afraid of the fire until lighting. Probably fire caused by lighting had killed many wild animals. Humans tasted the flesh of the killed animals, which was soft and tasty. This made humans aware of the effect of fire. They used flint stone to make fire and used it to protect them from predators, for cooking food and for creating light during night. This fire become important for man in olden times. ஸோ அதாவது என்ன மாதிரிலாம் ஃபயர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they used flint stone to make fire and used to protect them from predators, for cooking food and for creating light during night. This fire become important for man in olden times. அதாவது இந்த கற்கருவிகளை உருவாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணுறதுக்காண்டி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபயரை யூஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. ஃபயரினுடைய யூஸை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அட் ஃபஸ்ட்டு மனிதர்கள் வந்து நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தாங்க. ப்ராபபிளி ஃபயரில் வந்து சிக்கி நிறைய வைல்டு அனிமல்ஸ் வந்து இறந்துருக்கலாம். அவங்க இறந்த விலங்குகளோட இறைச்சியை வந்து உண்டபோது அது சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்திருக்கும். ஸோ இதனோட மனிதர்களுக்கு வந்து நெருப்பை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு நினச்சாங்க. உடனே ஃபயர் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஃபுட்டு, க்ரியேட்டிங் லைட், தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் பயன்பட்டுச்சு. ஸோ மனிதர்களுடைய வாழ்வில் ஃபயர் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் டுடே இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Even today in the villages of Nilgiris district in Tamil Nadu, people have the habit of making fire without use of matchbox. So even today matchbox யூஸ் பண்ணாமல் ஃபயர் உருவாக்குறது வந்து பழக்கம் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள சில கிராமங்களில் இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ஷன் ஆஃப் த வீல். மனித வரலாற்றில் வந்து ஹியூமன் கண்டுபிடிப்பான மிக முக்கியமான இன்வென்ஷன் வந்து வீல் தான். ஸோ மனித வரலாற்றில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாக கருதப்படுறது வீல். அவங்களுக்கு எப்படி வீல் கண்டுபிடிக்க ஐடியா வந்துச்சுன்னா, மலையிலேருந்து நிறைய கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சா. என்ன தோணுச்சு அப்படின்னா, அதை பார்த்த உடனே சக்கரத்தை உருவாக்குறதுக்கான ஐடியா அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருண்டு வரதை பார்த்து தான் வீல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாட் மேக்கிங். பாட் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, தே டெக்கரேட். ஸோ ஹியூமன் லேர்ன்டு டு மேக் பாட் வித் கிளே. அதாவது கிளேயை வச்சு பாட் மேக் பண்ணுறாங்க. த இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர் அண்ட் த பார்ட்ஸ் மேட் வேர் பேர்ன் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர். அதாவது இந்த வீல் கண்டுபிடிச்சதன் மூலமாக பாட்டை வந்து ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணுறாங்க. தே டெக்கரேட்டட் பார்ட்ஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ். அதாவது இந்த பாட்டை வந்து நிறைய டெக்கரேட் பண்ணுறாங்க. எதை வச்சுன்னா நிறைய கலர்ஸ் வச்சு. த கலர் டைஸ் வேர் மேட் ஃப்ரம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ரூட்ஸ், லீவ்ஸ் ஆர் பார்க்ஸ். ஸோ இது இந்த பாட்டை மேட் பண்ணுறது கலர்லாம் என்ன கலர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுலேருந்து கலர் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு ரூட்டு, அதாவது ரூட்ஸ் மூலமும் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட, அதாவது கலர் டைஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள்லேருந்தும் லீஃப்லேருந்தும் அதாவது பார்க்ஸ் ஆகியவற்றுடைய சாறுகள்லேருந்தும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் நேச்சுரல் டைஸ் வேர் யூஸ்ட் இன் ராக் பெயிண்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது, ராக் பெயிண்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள். அதாவது இந்த வாட் இஸ் இன் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது பாருங்கள். ஹண்டிங் சீன் இன் விச் மென் அண்ட் உமன் ஆர் டேக்கிங் பார்ட். அதாவது மென்னும் அண்ட் உமன் வேட்டையாடுற மாதிரியான ஒரு காட்சி இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, ராக் பெயிண்டிங்ஸ். சரியா. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் மனிதர்கள் வந்து கேவ்ஸ்களில் வந்து லீவ் பண்ணாங்க. டெய்லி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை வந்துட்டு ட்ரா பண்ணாங்க. எதில் அப்படின்னா இந்த இதில் தான், கேவ்ஸ்களில். அதில் மோஸ்ட்லி அனிமல்ஸோட பிக்சர்ஸ் தான் வந்து ஓவியங்களாக வரையப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது லாங்குவேஜெலாம் தோன்றுவதற்கு முன்னாலே மனிதர்கள் வந்து தங்களுடைய எண்ணங்களை வந்து தன்னுடைய ஓவியங்கள் மூலம் வெளிப்படுத்தினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்சியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ். ஸோ இதான் வந்து ஏன்சியன்ட் ராக் பெயிண்டிங்ஸு. The rock paintings depict hunting pictures of male and the female, dancing pictures and pictures of children playing. இதில் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரியும் டான்ஸ் பண்ணுற மாதிரியும் இந்த பிக்சரில் வரைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் பல ராக்குகளையும் கேவ்ஸ்களையும் நாம் பல ஓவியங்களை வந்து கேவ்ஸ்களையும் அதாவது பல ஓவியங்களை வந்து வரைய முடியும். ஸோ அதாவது மொத்தம் 750 கேவ்ஸ் வந்து இருக்குது. அதில் ஏறத்தாழ 500 கேவ்ஸ்களில் வந்து ராக் பெயிண்டிங்ஸ் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராக் பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் அண்ட் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்ட். ஸோ இந்த ராக் பெயிண்டிங்ஸில் வந்து டிபிக்ட் ஹண்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் மேல் அண்ட் த ஃபீமேல் டான்ஸிங் பிக்சர் அண்டு பிக்சர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங். இந்த பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடந்த கால லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஓகே. ஸோ மனிதர்கள் வந்து போதுமான மீட் கிடைக்காதால ஃபுட்டுக்காக ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸையும் தேட ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் நொமாடிக் டு செட்டில்டு லைஃப், த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸோட சீட்ஸை அவங்க சாப்பிட்டு கீழே மண்ணில் போட்டுறாங்க. சாப்பிட்டு போட்ட சீட்ஸை வந்துட்டு செடிகளாக வளர்கிறத பார்த்துட்டு அப்போ தான் அவங்க உணவுக்காக விவசாயம் பண்ணுவதற்கான அறிவை வந்து பெறுறாங்க. ஐடியா அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எ பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் எ சிங்கிள் சீட் அண்ட் எயில்ஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது ஒரு சிங்கிள் சீட்லேருந்து செடி வளர்ந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீட்ஸ் தட் ஃபால் இன் த ரிவர் பெட்ஸ் ஸ்ப்ரவுட் ஈஸிலி.
ரிவர் பெட்ஸில் விழுந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முளைக்கிறத பார்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ், அதாவது வாட்டர் நிறைஞ்ச ஏரியாவில் பிளான்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் சாயில் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் பிளான்ட் க்ரோத் தென் எனி அதர். பிளான்ட் வளர்வுக்கான சிறந்த சாயில், அதாவது நல்ல மண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் சாயில் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதர்கள் சோவிங் அண்டு நியூட்டரிங் சேகரித்து மண்ணில் விதைச்சாங்க. ஸோ பிறகு ட்ரீஸ் வந்து செடியாக வளர்வதை பார்த்தாங்க. இதன் மூலம் அதிக க்ரோ நேச்சுரலி தென்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்டு the farming came into existence. They domesticated the animals and used them in their farming. So next வந்து breeding of animals, அதாவது breeding of animals now become an important part of their life. Axon were used for ploughing, அதாவது axon made the practice of agriculture easier. So organized than it was when they were hunting. It enabled them to settle down in a place. ஸோ அனிமல்ஸை வளர்க்குறது வந்து மனிதர்களுடைய லைஃப்பில் இம்பார்ட்டண்டான பார்ட்டு. அதாவது ஆக்ஷன்னா எருதுகள், வேறு யூஸ்டு ஃபார் ப்ளஃபிங்னா உழுவதற்கு. ஆக்ஷன் விவசாயம் செய்வது ஈஸியாக, ஆக்ஷன் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஹண்ட் பண்ணி வாழ்கிற லைஃப்பை விட இந்த லைஃப் வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. அதாவது ஃபார்மிங் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட்டிலாக வந்து செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல இருக்கிறதால லைஃப் வந்துட்டு அவங்க குக் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் செய்து வச்சுருக்கிறதுக்கும் அன்ஸ்டீல்ஸ், அதாவது வெசல்ஸ் தேவைப்பட்டது. அதாவது அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வெசல் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த பாட்டர்ஸ் வீல் அண்டு ஃபயர் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ளஃப் அப்படின்னா என்னது? கலப்பை. அதாவது ப்ளஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் விவசாயம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ப்ளஃப்பை வச்சு உழுது விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த லேண்டு சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து அதாவது டிக்ரீஸ்னா தே மூவ் டு எ நியூ பிளேஸ். ஃபஸ்ட்டு விவசாயம் அவங்களுக்கு உணவு தேவைக்காக மட்டுமே இருந்துச்சு. By their experience, they understood the land close to the riverside was suitable for farming. So they decided to stay there permanently. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் அவங்களுக்கு உணவு தேவைக்காக மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆன போது அவங்க தங்களை வந்து அதாவது தங்களோட ஃப்யூச்சருக்காக வந்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு சூட்டபிள் பிளேஸு, அதாவது எது அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் டு ரிவர், அதாவது ஆற்றங்கிற பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து விவசாயம் செய்கிறது ஈஸி அப்படின்னு நினச்சாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ரிவருக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட் வந்து விவசாயத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தே டிசைடட் டு ஸ்டே தேர் பர்மனெண்ட்லி. அதனால் பர்மனெண்ட்டாக அதிலே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து domestication of animals, அதாவது domestication of animals. How about domestication of animals? உங்களுக்கே தெரியும், வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்திய அனிமல் என்னென்னா டாக். அதாவது human thought of ways to better the skills at hunting. They found out that the dog could sniff other animals and chase them away. ஸோ உங்களுக்கே தெரியும், வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்திய ஃபஸ்ட்டு அனிமல் வந்து டாக்கை வந்துட்டு ஸ்னிஃபிங் ஸ்கில் இருக்கிறதால மற்ற அனிமல்ஸை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்காக டாக்கை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ டாக் வந்துட்டு ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. தஸ் டாக்ஸ் பிகம் த ஃபஸ்ட் அனிமல் டு டொமஸ்டிகேட்டட் பை ஹியூமன்ஸ். ஃபாலோயிங் த டாக்ஸ் தே ஸ்டார்டட் டொமஸ்டிகேட்டிங் கென், கோட் அண்டு கவ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஸோ ஹியூமன் வந்து ரொம்ப காலமாக பிளைன்ஸில் தங்கினா, ஸோ இந்த பீரியடில் ஹியூமன்ஸ் வந்துட்டு ஃபார்மிங் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ திஸ் இஸ் அதாவது ஹியூமன்ஸ் ஸ்டேட் ஆன் த பிளைன்ஸ் ஃபார் எ லாங் டைம். ரொம்ப இதுவாக வந்து ரொம்ப காலமாக வந்து என்ன பண்ணுறா ஹியூமன் எங்கே ஸ்டே பண்ணுறான் அப்படின்னா பிளைன்ஸில். டூரிங் திஸ் பீரியட் தே ஹாவ் நாட் ஒன்லி லேர்ன்ட் அக்ரிகல்ச்சர் பட் ஸ்லோலி டெவலப்டு ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அதாவது ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப நாள் பிளைன்ஸ்லேயே தங்குறான். ஸோ இந்த பீரியடில் வந்து ஹியூமன்ஸ் வந்துட்டு ஃபார்மிங் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஹேண்டிகிராஃப்ட்ஸையும் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்கில்லையும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டான். ஸோ அவங்க ஒரு இடத்துல பர்மனெண்ட் லைஃப்பையும் வந்து வாழ்ந்தாங்க. பிகாஸ் ஏன்னா உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ நவ் தே ஹேட் கிரைன்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் வாட் தே கன்சியூம்டு. அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமான கிரைன்ஸ் அவங்ககிட்ட வந்து இருந்துச்சு. Now they had grains in excess of what they consumed. The surplus grains were exchanged with other groups for other things they were in need of. The surplus grains were exchanged with other, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தமக்கு போக அதிகமான கிரெயின்ஸை வந்து அதர் குரூப்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் த அதர் திங்ஸ் அண்ட் தென் தமக்கு தேவையான பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் கால்டு த barter system. So thus trade and commerce developed and town and cities emerged. அதாவது காமர்ஸ், அதாவது வணிகம், வர்த்தகம், இதெல்லாம் வந்து நிறைய அதாவது நகரங்களும் பெருநகரங்களும் நிறைய இதனால் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் கால்டு பார்ட்டர் சிஸ்டம். அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பூராமே வந்து என்னது பார்ட்டர் சிஸ்டம். அதன் மூலமாக என்னெல்லாம் உருவானுச்சு அப்படின்னா காமர்ஸ் டெவலப்டு அண்டு டவுன் அண்டு சிட்டிஸ் எமர்ஜ்டு. ஸோ ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.